ஒன்று, விழிப்புணர்வும் புத்திசாலித்தனமும் உள்ள ஒருவருக்கு இந்த உலகம் அழியக்கூடியது என்பது தெரியும். உலகப் பொருட்கள் எவ்வளவு கிடைத்தாலும் இங்கு எப்போதும் நிலைத்திருக்கும் இன்பமும் அமைதியும் கிடைக்காது. जो होशियार और बेदार मगज है उसको मालूम होगा कि यह जगत नाशवान है। चाहे जिस कदर दुनिया का सामान प्राप्त हो, यहाँ हमेशा कायम रहने वाला सुख और आराम नहीं मिल सकता. இங்கு எதை இன்பம் என்றும் அமைதி என்றும் கருதுகிறோமோ அது உண்மையில் இன்பமும் அமைதியும் அல்ல. அப்படி இருந்தாலும் அதுவும் கணநேரமே நீடிக்கும், சிறிது நேரத்தில் அழிந்துவிடும். இங்குள்ள செல்வம், அதிகாரம், ஆளுமை போன்றவற்றில் எதன் மீதும் நம்பிக்கை வைக்க முடியாது. जिसको यहाँ सुख और आराम मानते हैं वो असलियत में सुख और आराम तो है नहीं, मगर जो कुछ भी है वो भी क्षणभंगी है, जरा जरा देर में बिनसता रहता है. यहाँ का धन, दौलत, हुकूमत, इख्तियार वगैरह किसी पर भी भरोसा और एतबार नहीं किया जा सकता. அனைத்து வசதிகள், பலம் மற்றும் அதிகாரங்களைக் கொண்ட மிகப்பெரிய சக்கரவர்த்தியும் கவலை, மனக்குழப்பம், நோய், துக்கம், வேதனை, மூவகை துன்பங்கள், தாபங்கள் போன்றவற்றிலிருந்து விடுபட்டவர் அல்ல. இக்கட்டான நேரத்திலும் துன்பத்திலும் இவை உதவும் என்று அவராலும் உறுதியாக கூற முடியாது. பல நேரங்களில் நோய் அல்லது கவலை அல்லது துக்கம் ஏற்படும்போது உலகின் அனைத்து பொருட்களும் அதிகாரங்களும் இருந்தும் அவற்றால் எந்த உதவியும் செய்ய முடிவதில்லை. बड़े से बड़ा बादशाह जिसके पास सब सामान, ताकतें और अख्तियारात मौजूद हैं, चिंता, तरद्दुद, रोग, शोक, रंज, त्रिय ताप वगैरह से बरी नहीं है. और वो भी इत्मीनान के साथ नहीं कह सकता कि वक्त ज़रूरत और मुसीबत के ये चीज़ें कारगर होंगी. अक्सर ऐसा रोग लग जाता है या कोई फिक्र और तरद्दुद पैदा हो जाता है, या कोई शौक या कोई शोक और रंज आ जाता है कि दुनिया के सब सामान और अख्तियारात पड़े रहते हैं, कोई मदद नहीं कर सकता. 2. இத்தகைய அனுபவங்கள் உள்ளத்தில் தொடர்ந்து ஆழமாக பதிந்தால்தான் இந்த உலகத்தின் மீது மனதிற்கு வெறுப்பும் பற்றற்ற நிலையும் உண்டாகும். அப்போதுதான் எப்போதும் நிலைத்திருக்கும் உண்மையான இன்பத்தை பெற முடியுமா, முடியாதா என்றும், அப்படி முடியுமென்றால் அது எங்கே, எந்த வழியில் கிடைக்கும் என்றும் தேடும் ஆர்வம் பிறக்கும். इस तरह के तजुर्बात अंदर में मुतवातिर धसें और पैवस्त हों, तभी संसार से चित्त उदास और उपराम होगा और इस बात के तलाश करने की चाह पैदा होगी कि आया हमेशा कायम रहने वाला सत्य सुख प्राप्त हो सकता है या नहीं, और अगर हो सकता है तो वह कहाँ और किस जरिए से प्राप्त हो सकता है. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த அனுபவங்கள் ஏற்படாத வரை உலகத்திலிருந்து மனம் விலகாது. அப்போது ஏற்படும் துறவும் வைராக்கியமும் மதிப்பற்றவை. வெளிப்புறத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் உலகத்தை வெறுத்தாலும் உள்ளத்தில் உலகத்தின் மீதான ஆசை இருந்தால் அது நிலையற்ற வைராக்கியமே ஆகும். जब तक अंतर के अंतर में यह तजुर्बात न होंगे तब तक संसार से चित्त नहीं हटेगा, और जो त्याग व वैराग पैदा होगा उसकी कोई कीमत नहीं है. चाहे बाहर में किसी वजह से संसार से वैराग हो गया हो, मगर अंदर में संसार की आस मौजूद है तो वह क्षणभंगी वैराग. இந்த உலகம் அழியக்கூடியது என்பதை ஏற்றுக்கொள்ளாத நபர் யார்? தினமும், சொல்லப்போனால் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அடியிலும் இங்குள்ள ஒவ்வொரு பொருளும் அழிந்து கொண்டிருப்பதை ஒருவன் காண்கிறான். எந்த பொருளும் நிலையானதோ அல்லது நிரந்தரமானதோ இல்லை. மேலும் துன்பத்தை பொறுத்தவரை இந்த உலகம் முழுவதுமே துன்பத்தில்தான் உள்ளது. ஆனால் பரமார்த்தம், ஆன்மீக ஈடேற்றம் மற்றும் இறைவனை பற்றி யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. कौन ऐसा शख्स है जो यह न मंजूर करेगा कि जगत नाशवान है? रोज बल्कि दम दम और कदम कदम पर देखता है कि यहाँ हर एक चीज बिनस रही है, कोई चीज स्थिर और नित्य नहीं है, और दुखी होने को तो सारा संसार दुखी है.
मगर परमार्थ और मालिक से किसी को मतलब नहीं। மருத்துவமனைக்கோ பஞ்சம் நிலவும் இடத்திற்கோ நோய் அல்லது ஆபத்து வந்த இடத்திற்கோ அல்லது பீகார் மற்றும் குவெட்டாவில் ஏற்பட்டது போல பூகம்பம் வந்த இடத்திற்கோ சென்று பார்த்தால் அங்கு ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கதறித் துடிப்பதை பார்க்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் பெரும் துயரத்தில் உள்ளனர். சிலர் மகன் இறந்த துக்கத்திலும் சிலர் கணவன் இறந்த துக்கத்திலும் உள்ளனர். சில துக்கங்கள் வாழ்நாள் முழுவதும் உலகத்தின் மீதான கவனத்தை திசை திருப்பும் அளவுக்கு இருக்கும். अस्पताल में चले जाओ, या जहां कहत पड़ रहा है, या जहां मरी बीमारी आपत्ति और विपत्ति आई है, या जहां भूचाल आया है, जैसे बिहार और कोयटा में आया था, तो वहां हजारों लाखों मर्द औरत और बच्चे त्राही त्राही करते नजर आवेंगे। उस वक्त वो महादुखी है। कोई पुत्र शोक में दुखी है, कोई पति शोक में, कोई शोक ऐसा होता है कि उसमें जिंदगी भर दुनिया से तवज्जो हटी हुई रहती है। இப்போது அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். உற்று நோக்கினால் எந்த உலகப் பொருள் அல்லது நண்பர் உறவினர் பிரிந்து சென்றார்களோ அல்லது எந்த உலக இன்பம் கிடைக்கவில்லையோ அல்லது பறிபோனதோ அதே இன்பமும் பொருளும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருக்கும். अब देखना यह है कि वो चाहते क्या है। गौर करने से मालूम होगा कि वो यह चाहते हैं कि जिस संसारी वस्तु या यार दोस्त रिश्तेदार वगैरह से वियोग हुआ है, या जिस संसारी भोग और सुख के न प्राप्त होने या उसके चले जाने में वह दुख और शोक आया है, वही सुख और सामान प्राप्त हो जाए. இதன் அர்த்தம் என்னவென்றால் ஏதோ ஒரு காரணத்தால் உலகத்தின் மீதான கவனம் விலகி வைராக்கியம் ஏற்பட்டது போல் தோன்றினாலும் உலகத்தின் மீதான ஆசை நம்பிக்கை போகவில்லை. இறக்கும் நேரத்திலும் மீண்டும் பிறந்து வந்து இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையே இருக்கிறது. ஆசையினால்தான் வாழ்க்கை உள்ளது. உலகத்தின் மீதான ஆசை மனதில் இருக்கும் வரை கவனம் உலகத்தை நோக்கிச் செல்கிறது. எல்லா வேலைகளையும் செய்கிறது. ஆசைக்கு ஏற்றவாறே வாழ்விடம் உடல் கிடைக்கிறது. எந்த ஆசையை வைத்துக்கொண்டு இந்த உடலை எடுத்ததோ அந்த ஆசை உடைந்து விட்டால் அல்லது இல்லாமல் போய்விட்டால் இந்த உடல் நிலைத்திருக்காது, விடுபட்டு விடும். வாளால் வெட்டத் தேவையில்லை. உலகில் எந்த பொருளின் மீதும் கவனம் செல்லாத, விருப்பம் ஏற்படாத ஒரு நிலையை ஏதேனும் ஒரு வழியில் உருவாக்க முடிந்தால் உடல் தானாகவே அழிந்துவிடும். அதனால்தான் வெறும் துறவுக்கும் வைராக்கியத்திற்கும் மகிமை இல்லை என்று கூறப்படுகிறது. அனுராகத்துடன் இறை அன்புடன் கூடிய வைராக்கியமே பயனுள்ளது. कहने का मतलब यह कि किसी वजह से संसार से तवज्जो हटी और बैराग सा आया भी मालूम हुआ, मगर संसार की आश नहीं गई. मरते वक्त भी यही ख्वाहिश रहती है कि फिर जन्म लेकर आवें और भोग भोगें. आस से जीवन है, संसार की आस मन में दरी हुई है, तब संसार में तवज्जो जाती है और सब कामकाज करता है. आस के अनुसार बास मिलता है. जिस आस को लेकर जिस चोले में आया है वो आस टूट जाए या निकल जाए तो वह चोला कायम नहीं रह सकता, छूट जाएगा. तलवार से मारने की जरूरत नहीं है. अगर किसी तरकीब से ऐसी हालत पैदा की जा सके कि दुनिया में किसी चीज में भी तवज्जो न जाए और शौक न आवे तो आप ही आप मर जाएगा. इसलिए कहा है कि खाली त्याग और वैराग की कोई महिमा नहीं है. இறைவனின் திருவடிகளில் அன்பும் கவனமும் வரவில்லை என்றால் உண்மையில் உலகத்திலிருந்து கவனமும் விலகவில்லை, வைராக்கியமும் ஏற்படவில்லை என்றே அர்த்தம். இறைவனின் திருவடிகளின் மீதுள்ள ராகம் மற்றும் அனுராகத்தினால் அன்பினால் ஏற்படும் வைராக்கியமே மகிமையும் மதிப்பும் வாய்ந்தது. अनुराग सहित वैराग हो तो फायदेमंद है. अगर मालिक के चरणों में राग और तवज्जो न आई तो हकीकत में संसार से बेतवज्जही और बैराग हुआ ही नहीं. मालिक के चरणों के राग और अनुराग से जो बैराग उत्पन्न होगा उसकी महिमा, कदर और कीमत. 3. ஓரிடத்திலிருந்து கவனத்தை விலக்க வேறொரு இடத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். உலக வளர்ச்சிக்கான ஆசையை வைத்துக்கொண்டு உலகத்திலிருந்து கவனத்தை விலக்குவதும் வைராக்கியம் கொள்வதும் பயனற்றது மற்றும் வீணானது. மேலே கூறியபடி இறைவனின் மீதுள்ள அன்பின் அனுராகத்தின் விளைவாக ஏற்படுவதே
உண்மையான துறவும் வைராக்கியமும் ஆகும். கவனமும் மனமும் வளர்ந்து காதல், இஷ்க் மற்றும் பிரேமை நிலையை அடைகின்றன. இங்கும் எந்த பொருள் அல்லது உயிரினத்தின் மீது எவ்வளவு கவனம் செல்கிறதோ அந்த அளவு அதில் அன்பும் பிரியமும் உள்ளது. ஆனால் இங்குள்ள அன்பு உடல் அபிமானம் மற்றும் மன அபிமானம் சார்ந்ததாகும். एक जगह से तवज्जो हटाने के लिए किसी दूसरी जगह तवज्जो लगानी पड़ेगी. संसार की वृद्धि की आशा लेकर संसार से तवज्जो हटना और बैराग होना भ्रष्ट और बेकार है. त्याग और बैराग जैसा कि ऊपर कहा है उसी का नाम है जो मालिक के अनुराग के फल स्वरूप में हो. तवज्जो और चित्त ही बढ़ते बढ़ते इश्क और प्रेम के दर्जे पर पहुंच जाता है. यहां भी जिस चीज या जानदार में जिस कदर तवज्जो जाती है उसी कदर उसमें प्यार और प्रीत है. मगर यहां तन अभिमान और मन अभिमान की प्रीत और प्यार है. உடல் மற்றும் மனதை தவிர்த்து ஒரு சாரம், வஸ்து உள்ளது. அதுவே கவனத்தின் ஆழமான கடல். அது விழித்துக் கொள்ளும்போதுதான் உண்மையான பிரேமையும் காதலும் உண்டாகும். அப்போது அது இறைவனைச் சந்திக்கும். அதுவும் பிரேம சொரூபமானது. இறைவனும் பிரேம சொரூபமானவர். இறைவனைப் போலவே இதுவும் சர்வ வல்லமை படைத்தது. ஆனால் இப்போது அந்த சக்தி உறங்கிக் கிடக்கிறது. இப்போது அதை பற்றிய விழிப்புணர்வே இல்லை. அதை விழிக்கச் செய்வதே பரமார்த்தமாகும். तन और मन के अलावा कोई जौहर है जो तवज्जो का अथाह समुद्र है. वो जब जागेगा तब प्रेम और इश्क पैदा होगा और तब ये मालिक से मिलेगा. यह भी प्रेम रूप है और मालिक भी प्रेम रूप है. मालिक की तरफ ये भी समर्थ और शक्तिमान है. मगर इस वक्त वो शक्ति सोई हुई पड़ी है. उसकी इस वक्त खबर भी नहीं है. उसी को जगाने का नाम परमार्थ है.